إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم رضا الله في رضا الوالد وسخط الله في سخط الوالد وصدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்வை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் நாளை மறுமை நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கக்கூடிய புனித வெள்ளிக்கிழமையாகிய ஜும்ஆவுடைய தினத்தன்று இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி விலகி வாழுமாறு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மற்றுமோர் ரமதானை கடந்து மற்றுமோர் வெள்ளிக்கிழமையை அடைந்து மேலும் ஒரு குத்துபா பிரசங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு நேர காலங்கள் மிக மிக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. அறிவு வளர்கிறது, ஆன்மீகம் விருத்தி அடைகிறது, தொழில்நுட்பம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் உயர்வடைந்து கொண்டே செல்கிறது. சொத்து செல்வங்கள் அதிகமாக திரட்டப்பட்டு சேகரிக்கப்படுகின்றன. தான தர்மங்கள் வாரி வாரி வழங்கப்படுகின்றன. ஹஜ் உம்ரா கிரிகைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அதிகமானோரால் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதிகமான பள்ளி வாயல்கள் புனர் நிர்மாணம் செய்யப்படுவதோடு புதிதாக எத்தனையோ பள்ளி வாயல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஏராளமான விடயங்கள் அதிகரித்து கொண்டு பெருகிக் கொண்டு மேலோங்கிக் கொண்டு விருத்தி அடைந்து கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற வாழ்க்கையின் நடுவில்
ஒரே ஒரு பகுதி மாத்திரம் தொடர்ந்தும் குறைவடைந்து கொண்டே செல்கிறது. குறைவடைந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அது மிகையாகாது. என்ன விடயம்? அதுதான் அவர்களோடு பணிவாக நடந்து கொள்வது குறைவடைந்து விட்டது. அவர்களோடு நிதானமான முறையில், இங்கிதமான முறையில் பேசுவது குறைவடைந்து விட்டது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது குறைவடைந்து விட்டது. அவர்களிடம் சென்று எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கூறுவது குறைவடைந்து விட்டது. அவர்களை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்துவது குறைவடைந்து விட்டது. அவர்களது தேவைகளை, ஆசைகளை நிறைவு செய்து வைப்பது குறைவடைந்து விட்டது. இவ்வாறு அவர்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அவை அனைத்துமே குறைவடைந்து தவறவிடப்பட்டு தற்போது குன்றிவிட்ட நிலைக்கு வந்துவிட்டது. யார் அவர்கள்? அவர்கள்தான் எங்களது சிறு அழுகையின் போது இரவு முழுவதும் உறங்காமல் எமக்காக விழித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள்தான் எங்களது சிறு காயங்களின் போது துடித்து போனவர்கள். அவர்கள்தான் தங்களது உடல்நலம் சீரற்றதாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் எங்களது உடல்நலம் சீரற்றுவிடக் கூடாது என்பதற்காக அயராது உழைத்து வியர்வை சிந்தி பாடுபட்டவர்கள். அவர்கள்தான் தங்களது வாழ்க்கையே எங்களுக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்கள்தான் எங்களது பெற்றோர்கள். எனதன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எம் உறவுகளில் ஒரு சில சகோதரர்களின் பெற்றோர்கள் தற்போது வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரது பெற்றோர்கள் தற்போது மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் பெற்றோர்களும் இன்னும் சிறிது காலம் கழித்து மன்னரை வாழ்க்கைக்காக சென்று விடுவார்கள். அவ்வாறு சென்று விட்டார்களானால் தற்போது எமது வீடுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிமையான குரல்களை எம்மால் கேட்க முடியாது. அந்த அழகிய முகங்களை எம்மால் பார்க்க முடியாது. அவர்களின் புன்முறுவலை பார்த்து எம்மால் ரசிக்க முடியாது. அவர்களது கைகளை பிடித்து கொண்டு சிறிது தூரமேனும் எம்மால் பயணிக்க முடியாது. அவர்களது தலையை வருடி, உம்மா சாப்பிட்டீங்களா, வாப்பா மருந்து குடிச்சிங்களா என்று கேட்க முடியாது. அவர்களிடம் சென்று எனக்காகவும் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று கூற முடியாது. அந்த பெருமதி வாய்ந்த துஆக்களை எம்மால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அவர்களது மறைவுக்கு பின்னால் அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. எனதன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எம் உறவுகளில் அதிகமானோரின் வீட்டில் பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். விருந்தாளிகளை போன்றுதான் இருக்கிறார்கள். உண்ணுகிறார்கள், குடிக்கின்றார்கள், உறங்குகின்றார்கள். இதுதான் அவர்களது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களது தேவைகளை, ஆசைகளை நிறைவு செய்து வைப்பதற்கு எவரும் கிடையாது. அவர்களோடு சென்று பேசுவதற்கு கூட எவரும் கிடையாது. ஒரு காலத்தில் எங்களது சிறிய அழுகைக்காக விழித்திருந்தவர்கள், சிறிய காயங்களுக்காக துடித்து போனவர்கள், இன்று ஏதாவது ஒரு சிறிய விடயத்திற்காக எம்மை அழைத்தால் நாம் பிஸியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து இலகுவாக விலகிச் சென்று விடுகிறோம். அவர்களின் எதிர்பார்ப்பு, ஆசை, ஏக்கம், கவலை ஒன்றும் பெரிதாக இல்லை சகோதரர்களே. அவர்களின் ஏக்கம், ஆசை, எதிர்பார்ப்பு அனைத்துமே அற்பமானவையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களது ஆசை, என் பிள்ளை என்னோடு 24 மணி நேரமும் என்னோட அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும், எனக்காக செலவழிக்க வேண்டும், நான் விரும்பிய இடத்திற்கெல்லாம் அவன் என்னை அழைத்து செல்ல வேண்டும், எனக்காக அவன் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களது எதிர்பார்ப்பு, ஆசை அல்ல. அவர்களது எதிர்பார்ப்பு, ஆசை அனைத்துமே அற்பமானவை. என் பிள்ளை என்னோடு வந்து அமர்ந்து 5 நிமிடங்கள் என்னோடு மனம் விட்டு பேச வேண்டும், என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்க வேண்டும், எனது உடல்நிலையை பற்றி அவன் விசாரிக்க வேண்டும், எனக்காக அவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனக்காக அவன் கோடிக்கணக்கில் செலவழிக்காவிட்டாலும் பரவாயில்லை, சிறியதொரு பொருளை, சிறியதொரு உணவு பண்டத்தை எனக்காக அவன் கொண்டு வந்து தர வேண்டும் என்றுதான் அவர்களது ஆசைகளும் ஏக்கங்களும் தேவைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் எங்கள் தலைமுறைக்கு பெற்றோர்களோடு பேசுவதற்கே நேரமில்லாமல் போய்விட்டது. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் அவர் ஒரு ஓரத்தில் இருப்பார்கள், நாங்கள் ஒரு ஓரத்தில் இருப்போம். காரணம், எங்களது கைகளிலே தொலைபேசி, கண்முன் தொலைக்காட்சி திரை, எம்மை சுற்றி நண்பர்கள். இவ்வாறு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு உலக விடயங்களில் மூழ்கி இருக்கின்றோம். இல்லை என்று மறுப்பதற்கு எவராலும் முடியாது. எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. உங்கள் இறைவன் தீர்மானித்து விட்டான், நீங்கள் அவனையன்றி வேறெவரையும் வணங்காதீர்கள், நீங்கள் அவனையன்றி வேறெவரையும் வணங்காதீர்கள் என்று கூறிவிட்டு அதே வசனத்திலேயே அடுத்த கட்டளையாக என்ன தெரியுமா கூறுகிறான்?
உங்களது பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். இஹ்சானாக நடந்து கொள்ளுதல் என்பது அவர்களுக்கு செலவுக்கு காசை கொடுத்துவிட்டு இருப்பதற்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்துவிட்டு சும்மா இருப்பது அல்ல. மாற்றமாக நான் மேலே எதுவெல்லாம் குறைந்து விட்டது என்று கூறினேனோ அவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த இஹ்சான். அதே வசனத்திலேயே தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகிறான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. உங்களது பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிபத்தை அடைந்தால் நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட உபயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சீ என்ற வார்த்தையை கூட உபயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுவதற்கான காரணம், அவ்வாறான ஒரு நிலைமைக்கு எமது பெற்றோர்கள் மாறுவார்கள், நாங்களும் மாறுவோம். இதனை தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் வயோதிபத்தை அடைந்தவுடன் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதற்கு ஆரம்பிப்பார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை எம்மாலும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் சொல்வதை அவர்கள் வேறு மாதிரியாக புரிந்து கொள்வார்கள். இருந்த இடத்திலேயே மலம் கழிப்பார்கள், இருந்த இடத்திலேயே வாந்தி எடுப்பார்கள். இவ்வாறு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு நிலை ஏற்படும். எங்களுக்கு அந்த நேரத்தில் வெறுப்பு ஏற்படும். வெறுப்பு ஏற்பட்டாலும் கூட சீ என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த மாதிரியான நேரத்தில் கூட சீ என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால், நானும் நீங்களும் இன்று சிறிய விடயங்களுக்காக, அற்ப விடயங்களுக்காக சண்டையிட்டு கொண்டு, முரண்பட்டு கொண்டு, கோபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாரதூரத்தை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த அதே வசனத்திலேயே அல்லாஹ் கூறுகிறான், وَلَا تَنْهَرْهُمَا وَقُلْ لَهُمَا قَوْلًا كَرِيمًا. அவர்களை ஏசாதீர்கள், அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். وَقُلْ لَهُمَا قَوْلًا كَرِيمًا. அவர்களோடு நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள், மரியாதையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் விளங்கெடுத்தாலே பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம் அனைவருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, மேலும் இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களில் அதிகமானோர் பெற்றோர்களுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாரமா, ஒரு மாதமா, ஒரு வருடமா என்பது தெரியாது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கோபித்துக் கொண்டிருப்பது உங்களது மனதிற்கு அமைதியை ஏற்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி அவர்களின் இதயத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களது இதயத்தை உடைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு பெரிய இலக்கிற்காகவும் எடுத்து வைக்கின்ற ஒரு சிறிய எட்டுக்கேனும் எமக்கு கூலி கிடையாது. அந்த இலக்கை எம்மால் அடையவும் முடியாது. சிலர் கூறுவார்கள், நான் நிம்மதியாகத்தானே இருக்கிறேன், சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் எதுவும் விளங்கவில்லையே என்று கூறுவார்கள். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அதுவும் அல்லாஹ்வின் ஒரு சோதனை தான். அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எங்களது கண்களுக்கு புலப்படாது, எங்களது அறிவுக்கு உட்படாது. அல்லாஹு தஆலா எம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது கூட மிக பெரும் ஒரு சோதனை தான். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலித் வ சஹத்துல்லாஹி ஃபீ சஹத்தில் வாலித். அல்லாஹ்வின் திருப்தி பெற்றோரின் திருப்தியிலே உள்ளது, அல்லாஹ்வின் கோபம் பெற்றோரின் கோபத்திலே உள்ளது. நாம் பெற்றோர்களுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹுடனான உறவிலே தூரமாக இருப்பது போன்றுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, உவைசுல் கர்னி என்ற பெயரை பெற்றோர்கள் சம்பந்தமான ஹுதுபாக்களில் கேட்டவுடனேயே நம்மில் அதிகமானோருக்கு அது சலிப்படைந்ததாக போய்விட்டது. இந்த சம்பவத்தை எத்தனை தடவை தான் நான் கேட்பது, எத்தனை தடவை தான் சிந்தித்து பார்ப்பது என்று அலட்சியம் செய்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. நாம் ஒரு நல்ல விடயத்தை, ஒரு ஹதீஸை, நல்ல வரலாற்று சம்பவத்தை எத்தனை தடவை கேட்கிறோம் என்பது விடயம் அல்ல. எத்தனை தடவை அதை பற்றி சிந்திக்கிறோம் என்பதும் விடயம் அல்ல. அந்த விடயம் எமது மனதில் பதிவில் இருக்கின்றதா என்பதும் விடயம் அல்ல. அந்த விடயம் என் வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். உவைசுல் கர்னி அவர்களின் சம்பவத்திற்கு போவதற்கு முன்னால் அந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட ஒரு மனிதரின் வரலாற்றை மேலோட்டமாகலாவது நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். யார் அந்த மாமனிதர்?
அவர்தான் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மாபெரும் வீரர். அரை உலகை தனது விரல் அசைவினால் ஆட்சி செய்த நீதியான மன்னன். அவர் ஒரு பாதையில் பயணம் செய்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் தான் பயணம் செய்வான். அந்த அளவுக்கு அவர் மீது அச்சம். அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். இப்படியாப்பட்ட ஒரு மாமனிதரிடம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கட்டளையிட்டார்கள்? உமரே, எமனிலிருந்து உவைசுல் கர்னி என்று ஒருவர் வருவார். அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களது பாவ மன்னிப்புக்காக அவரிடம் துவா செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளும் என்கிறார். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சாதாரணமான எம்மை போன்ற சாதாரணமான மனிதர், நபியை கண்டது கூட இல்லை. உவைசுல் கர்னி எங்கே? அவரை ஏன் இவரிடம் அவரது பாவ மன்னிப்புக்காக துவா செய்து கொள்ள கேட்க வேண்டும்? அதில் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் தனது தாய்க்கு செய்த அதீத பணிவிடையின் காரணமாக அவர் கையேந்தினால் அல்லாஹ் அவரது துவாவை தட்டு கழிக்க மாட்டான் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் துவாக்கள் இலகுவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழியை வீட்டிலே வைத்துக்கொண்டு ஊருலகத்தில் அறிஞர்களை, உலமாக்களை, வலிமார்களை தேடி திரிந்து கொண்டிருக்கிறோம். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, இதிலிருந்து நாம் அதிக படிப்பினைகளை பெற வேண்டிய கடப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானில் கூறுகிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி. அதனை தொடர்ந்து அதே வசனத்தின் இறுதியிலே கூறுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக். அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று கூறுகிறான். இதிலே அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று கூறும்போது எம்மில் அதிகமானோருக்கு கேள்வி எழும்போது கிடையாது. ஏனென்றால் அனைத்தையும் தந்தவன் அவன், தந்து கொண்டிருப்பவனவன் அவன் தான் அனைத்தையும் தருவான் என்பதும் தெரியும். ஆனால் பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற போது நம்மில் அதிகமானோர் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் எங்களை பெற்றெடுத்தார்கள், வளர்த்தார்கள், ஆனால் எங்களுக்கு நீதமான முறையில் அவர் நடந்து கொள்ளவில்லை, சொத்தில் பங்கை தரவில்லை, அவர் எனக்கும் என் சகோதரனுக்கும் பாரபட்சத்தை காட்டினார், கல்வி அறிவை எனக்கு தரவில்லை, இவ்வாறு ஒன்றுமே செய்யவில்லையே, நான் ஏன் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நம்மில் அதிகமானோர் கேள்வி எழுப்புகிறார்கள். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, அதற்காக ஒரு காரணம் தான் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டால், உண்மையிலேயே நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அதற்கு பின்னால் நாங்கள் காரணத்தை தேட மாட்டோம். சொத்து செல்வங்கள் இல்லாமல் மரணித்தால் எங்களுக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. பட்டம் பதவி இல்லாமல் மரணித்தால் எதுவும் ஆகப் போவதில்லை. ஆனால் ஈமான் இல்லாமல் நானும் நீங்களும் மரணித்திருந்தால் எங்களது நிலைமை எவ்வாறாக இருந்திருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை அந்த பெற்றோர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு தந்தான். அதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த உயர்தரமான மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதை விட நன்றி செலுத்துவதற்கு, அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன விடயம் சகோதரிகளே தேவை? உண்மையிலேயே நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதை விட பெரிய காரணங்கள் எதையும் நாங்கள் தேட மாட்டோம். எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நம்மில் அதிகமானோர் இருக்கிறோம். எவ்வாறென்றால் தொழிலுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, உயர் கல்விக்காக நாடுகளை விட்டு பிரிந்து, ஊர்களை விட்டு பிரிந்து, குடும்பங்களை விட்டு பிரிந்து, முக்கியமாக பெற்றோர்களை விட்டு பிரிந்து தொலைதூரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் 2 முறை, 3 மாதத்திற்கு 2 முறை இவ்வாறு தான் பெற்றோர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பேசுகிறார்கள். கேட்டால் ஒரே ஒரு பதில் தான், எனக்கு நேரம் இல்லை, பிஸி. எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் ஒதுக்கி பெற்றோர்களுடன் பேசப்போவதால் பாரிய ஒரு இழப்பை எவரும் சந்திக்கப் போவதில்லை. அவரவர்களது மனதிற்கு உண்மைகள் விளங்கும். ஒரு நாள் வரும், நிச்சயமாக அந்த நாள் வரும். அந்த நாளில் எமது பெற்றோர்களின் தொலைபேசி இலக்கங்கள் எமது தொலைபேசிகளில் பதிவில் இருக்கும். ஆனால் அதற்கு நாம் அழைப்பை விடுத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அந்த நேரம் வருவதற்கு முன்னால்
நானும் நீங்களும் அவர்களோடு எவ்வளவு நேரம் பேச முடியுமோ, எவ்வளவு நேரம் கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரத்தை கழித்துக் கொள்வோம் சகோதரிகளே. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களில் ஒரு சிலருக்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள், மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களது முகங்களை பார்க்க முடியாது, குரல்களை கேட்க முடியாது. அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு பணிவிடை செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். உவைசுல் கர்ணியை போன்று நாம் யாருக்கு பணி செய்வது என்று ஏங்குவார்கள். அல்லாஹுடனான உறவை எவ்வாறு நாம் பலப்படுத்திக் கொள்வது என்று நினைப்பார்கள். அவர்களுக்கும் இஸ்லாம் அழகிய வழிமுறையை காட்டித்தான் தந்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு அழகிய முழுமையான ஒரு மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர ஏனைய அனைத்து விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அதிலே முதலாவது விடயம் சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது இல்மின் யுன்தஃபஉ பிஹி, மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் விட்டு செல்கின்ற அறிவு. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிஹான பிள்ளை. என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக துவா செய்கிற போது அவர்களது கபரை விசாலமாக்க முடியும். துவாக்களினால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை. சுவனத்திலே திடீரென்று ஒரு மனிதர் கேட்பார், யா அல்லாஹ், என்னுடைய அந்தஸ்து இவ்வளவு உயர்ந்திருக்கிறதே, இதற்கான காரணம் என்ன? நான் இந்த அளவுக்கு அமல் செய்யவில்லையே என்று அவர் வினவுவார். அதற்கு அல்லாஹ் கூறுவான், உனக்கு பின்னால் உன் பிள்ளை உனக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறான், அதன் காரணமாகத்தான் இந்த அந்தஸ்து உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ் கூறுவான். எனவே அவர்களுக்காக துவா செய்யலாம், அவர்களது பெயரில் சதகாக்களை வழங்கலாம், அவர்களது நண்பர்களை கண்ணியப்படுத்தலாம். எனவே எனது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நாம் அனைவரும் இப்போது எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் எவ்வளவு மகிழ்வித்தோம், அவர்களை எத்தனை முறை புன்னகையால் நிறைத்தோம், அவர்களை நமக்காக அளவைக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா? அல்லாஹ் நமக்கு பெற்றோர்களை ஒரு பரிசாகவே அளித்துள்ளான். அவர்களை மறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். அவர்களுக்காக வாழ்பவர்கள் அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்கள். அவர்களை நினைத்து ஒரு கண்ணீர் துளி விழுந்தால் அது ஒரு துவா. அவர்களது மனதை மகிழ வைத்தால் அது இபாதத். அவர்களோடு பேசினால் அதுவும் ஒரு இபாதத். எனவே நானும் நீங்களும் இவ்வளவு காலம் எவ்வாறு வேண்டுமென்றாலும் இருந்திருக்கலாம். இதற்கு பின்னும் அவ்வாறு இருந்தால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பெற்றோர்களின் திருப்தியை பெற்ற கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது பெற்றோரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது உறவுகளில் அதிகமானோரின் பெற்றோர்கள் மண்ணறைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, அவர்களின் மண்ணறைகளில் விசாலமாக்கி உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.